சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. எப்போ நிலத்தை விற்பாங்க அப்படின்னா ஒரு தேவை வந்தால் தான் விற்பாங்க. இல்லை பெருசாக ஒரு வீடு கட்ட போறேன்னா விற்பாங்க. அது ஒரு 20-30 வருஷம் கழிச்சு விற்கும் போது என்ன ஆகும், பெரிய அளவில் பணம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதை தான் எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, இதுக்கு நட்டமே வராது, லாபம் மட்டும் தான் வருங்கிறாங்க. நீங்க அதே 25 வருடம் இந்த ஈக்விட்டியில பணத்தை வச்சு பாருங்க, பணம் உங்களுக்கு அள்ளி கொட்டும். இப்போ ஒரு சாமானியன் முதலீடு வரும்போது அவன் உண்மையாகவே என்ன செய்தி தான் கவனிக்கிறது? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும் டெட் ஃபண்ட்ஸ்லையும் தான் கவனம் செலுத்தணும். அதில் சேர்க்க கற்றுக்கோங்க. பழக்கம் அப்போவே உருவாயிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எஸ்ஐபிக்குள்ளேயே வரணும். ஆனால் தங்கம் அதிகமாக வளர்ச்சி தருமா, 15% தருமா, 30% தருமானா தராது. ஸோ இந்த முதலீடு திட்டங்கள் தான் நம்ம பயன்படுத்திக்கணும். தங்கத்தை ஒரு 5%, 10% நம்மளோட அவசர தேவைக்காக வாங்கி வச்சுக்கலாம். 15% மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி தான். இதுவே 5 வருஷத்துக்கு ஒருக்கா டபுள் ஆகுது அப்படின்னா 2000 to 2005 அது 5 வருஷம் 5 லட்சங்கிறது 10 லட்சமாக இருக்கும். அப்புறம் 10 லட்சங்கிறது 20 லட்சம், 20 லட்சங்கிறது 40 லட்சம், 2015 ஆயிருக்கும், 2020 80 லட்சம், 2025 1.6 கோடி. இது கண்கட்டி வித்த கிடையாது, இது மேக்ஸ். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த மாதிரி முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், இப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நாம் பணம் சம்பாதிப்பதில் மிகவும் வேகமாக இருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடங்கிட மாட்டோம். 1 லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்குது, எதில் போட சொல்லுங்கள்? உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் லிக்விட்லையும் டெட்லையும் போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு நல்ல ப்ராடக்ட்னு உங்களுக்கு கொடுத்துருவேன். 1 கோடி ரூபா நீங்கள் போட்டுறீங்க, அது அடுத்த நாளே 20% கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய கோவக்காரராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் எதெல்லாம் கவனிக்கணும்? இப்படிலாம் போனால் ரொம்ப குழப்பம் வந்துருமே நீங்கள் சொல்கிறத பார்த்தா. இன்னமும் இப்போ தான் 57 வயசில் தான் ஒருத்தருக்கு முதலீடு பண்ணுறதுக்கு யோசனை வந்திருக்கு. அப்போ ஈக்விட்டி அவருக்கு சொல்லாதீங்க. இப்போ இது அதிகம் பேசப்படுது பார்த்தீங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், குறிப்பிட்ட ஒரு முதலீடுன்னு வந்தால் ஒரு 10 வருடம் இருந்தால் அந்த ஈக்விட்டி கண்டிப்பாக டெவலப் ஆகும். இப்போ 57 வயதில் ஒருத்தர் வரணும், 67 வயதில் அவர் டெவலப் ஆகும். இருந்தாலும் அந்த வயதை பேஸ் பண்ணி ஈக்விட்டி குறைச்சி இல்லை ஈக்விட்டி நிறுத்தி டெப்ட்டுன்னு மாற்றும் போது அது ஒரு சரியான முறையா? அந்த இடத்துல போய் வயதை கனெக்ட் பண்ணுறது சரியான முறையா? ஏன்னா இப்போ அவங்களுக்கு பணம் தேவையை பூர்த்தி பண்ண போகிற பணத்தை தான் இதில் போட போகிறாங்க. யாரும் நாளைக்கு அடுத்த மாதத்துக்கான வருமானத்தை இதில் போட போகிறதில்ல. இது நிறைய பேசப்படுது. இல்லை, வயதுங்கிறது அடிப்படை. ஓகே, ஒருத்தர் 24 வயசில் தன்னுடைய கெரியரை தொடங்கும் போது அவர் 100% ஈக்விட்டியில் இருக்கலாம். ஏன்னா அவர் பணத்தை இழந்தால் கூட அதை மீட்டி எடுத்துருவார் அப்படிங்கிறது ஒரு புரிதல். இதே 60 வயசுங்கும் போது அது சிரமமான விஷயம். அப்படிங்கிறதுனால வயதை அடிப்படையாக எடுத்து நம்ம செய்கிறோம். ஆனால் எப்போதுமே பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா பணம் தான் தேவை. இப்போ 60 வயசில் ஒருத்தர் பல கோடிகள் சொத்து வச்சுருக்காரு, அவருக்கு மாதந்தார செலவு பண்ணுறதுக்கும் பணம் நல்லா தாராளமாக இருக்குது அப்படின்னா அவர் 100% மற்ற தொகையில் ஈக்விட்டியில் வாங்கலாம். யாருமே தப்பு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதுவே அவருக்கு இந்த பணம் மிக முக்கியமானதாக இருக்குது, ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் அவருக்கு டெட் ஃபண்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வளர்ச்சியை நோக்கி நம்ம ஓடக்கூடாது, அவருக்கு தேவையும் கிடையாது. அவருக்கு அந்த 5 வருடம் 10 வருடம் 20 வருடங்கள் பணம் தொடர்ந்து கிடைப்பதற்கான வழிகளை கொடுத்தாலே போதும். ஸோ இது வயதுங்கிறது ஒரு அடிப்படை தான். ஆனால் வயது மட்டுமே அடிப்படை கிடையாது. அவரோட மற்ற சொத்துக்கள் மற்ற தேவைகளை கருத்தில் கொண்டு தான் நம்ம அவங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியும். ஓகே, இப்போ நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ அதே வயதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு இடம் வாங்க போகிறாருன்னு வச்சுங்க, அப்போ அந்த கொஷின் வராது. 70 வயசில் எப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எப்படி, அந்த வார்த்தை வராது. கோல்டு வாங்கும் போது அந்த வார்த்தை வராது. ஆனால் இதில் அந்த வார்த்தை தான் நிறைய வரும். அந்த ஒரு பர்பஸ் தான் கேள்விப்பட்டது. இன்னும் ஒன்று கேட்க வரும்போது, மியூச்சுவல் ஃபண்டு அழுத்தமாக சொல்கிறீங்க. இதுதான் உங்களுடைய பணத்தை பெருக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு பெரும் பணத்தை பார்ப்பதற்கோ ஒரே வழி மியூச்சுவல் ஃபண்டு, ரைட்? இப்போ மியூச்சுவல் ஃபண்டை தொடக்கமாக நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டுட்டு விட்டுடலாம். அது ஒரு முறை லம்சம் சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் 500லேருந்து எவ்வளோ விதமோ மாதம் போது எஸ்ஐபின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே இன்றைக்கி பரவலாகவே தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. ஒரு முறை போடுறது எஸ்ஐபின்னு. இது தவிர்த்து 2 விஷயம் புதுசாக அதிகம் பேசப்படுது. இன்னொன்று ஸ்டெப் அப் எஸ்ஐபி, இன்னொன்று ஸ்மார்ட் எஸ்ஐபின்னு ஒன்று இப்போ சமீபமாக பேசப்படுது. என்ன இந்த 2த்துக்கும் பெரிய வித்தியாசம்? எனக்கு ஸ்மார்ட் எஸ்ஐபி பற்றி தெரியல, ஸ்டெப் அப் எஸ்ஐபி பற்றி தெரியும். நான் அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில கருத்துக்களை நான் சொல்லிடுறேன். நம்ம லம்சமாக போடுறது, எஸ்ஐபி போடுறது, இதில் எது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அதோட தொடர்ச்சியாக போயிட்டீங்க நீங்கள். எஸ்ஐபி முறை அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பானது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்கணும். நாங்கள் சொல்கிற அந்த ஒரு வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 1 ரூபாய்
1% ஒரு நாளை கூட நம்ம வீணடிக்கக்கூடாது. நம்மளோட முதலீடு திட்டம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும். என்கிட்ட 100 ரூபா இருக்குது, அதில் நான் 10 ரூபா முதலீடு பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் 100 ரூபாவை நீங்கள் எங்கே வைக்கிறீங்கிறத பொறுத்து உங்களுடைய பணம் வந்து அதிகமாக வளர்ச்சி அடையும். ஸோ இதில் நாங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுடைய நான் மந்த்லி ஆனுவல் எக்ஸ்பென்சஸ், ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ், இதெல்லாம் நீங்கள் மாதம் மாதம் கட்ட மாட்டீங்க, வருடம் கட்டுவீங்க. இதை கணக்கு பண்ணி நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸில் வைங்க, பேங்க்கில் வைக்காதீங்க. பேங்க்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2%, 3% கிடைக்கும். நீங்கள் லிக்விட் ஃபண்ட் வச்சிங்கன்னா 6%, நமக்கு அப்படியே 100% லாபம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்கள் பாதி வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும் பாதி டெட் ஃபண்ட்ஸ்லையும் போட்டு வைங்க. இது பேசிக். அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் அமௌண்ட்டில் வந்து பேசிக்காக வந்து உங்கள் ஏஜை கணக்கு பண்ணி என்ன வருதோ, உங்கள் வயசு 30 அப்படின்னா 30% டெட் ஃபண்ட்ஸில் வைங்க. மீதி 70% தான் நீங்கள் வந்து ஈக்விட்டிக்கு கொண்டு வந்துடும். இதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுடைய மொத்த பணமும் முதலீடு செய்யப்பட்டுடும். சரி, கையில் பணம் வச்சுக்கக்கூடாது, வங்கியில் பணம் வச்சுக்கக்கூடாது. லிக்விடில் வைக்கணும், டெட்டில் வைக்கணும், ஈக்விட்டியில் வைக்கணும். இப்படி பண்ணும்போது உங்கள் கையில் பணமே இருக்காது. ஓகே. உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது தாராளமாக லிக்விட் ஃபண்ட்ஸ்லேருந்து எடுத்து பணம் செலவு பண்ணுங்கள். ஆனால் அந்த லிக்விட் ஃபண்டை காலி பண்ணிவிட்டு டெட் ஃபண்டுக்கு வரக்கூடாது. ஓகே, அதை கை வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது. அப்போ டெட் ஃபண்டுக்கு எப்பயாவது வரலாம், ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டு அதில் தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஆனால் அடிக்கடி வந்தோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன் ஒன்று போட்டு வச்சிருப்போம், அந்த கால்குலேஷனில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ நீங்கள் டெட் ஃபண்டுக்கே வர்றது கூடாது அப்படின்னா நாம் ஈக்விட்டி ஃபண்டுக்கு வரவே கூடாது. ஓகே. நீங்கள் போட்ட பணம் லம்சமாக போடுங்க, எஸ்ஐபியில் போடுங்க, எப்படி போட்டாலும் சரி, அந்த ஈக்விட்டி பணத்தை நீங்கள் எடுக்கவே கூடாது. அது வந்து ஒரு பிள்ளையை வந்து பெற்று வளர்க்குற மாதிரி தான். ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம ட்ராமா கொடுத்துட்டே இருந்தால், அடிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த பிள்ளை நல்லா வளராது. அப்படி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா, ஈக்விட்டிக்கு பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஈக்விட்டி வந்து வளராது. அதாவது ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடைய அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வளராது. அதை ஒரு 20 வருடம் 25 வருஷம் எப்படி ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டோமோ, அதுக்கப்புறம் நான் 25 வயசில் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் பணத்தை வந்து சம்பாதிச்சு கொடுக்கும். இதை வந்து நம்ம அந்த ஈக்விட்டியிலேருந்து தான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர, வருடம் தோறும் அது என்ன ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நல்லா ரிட்டர்ன் நம்ம சராசரி 15ன்னு சொல்கிறோம், அப்போ அந்த 15% கூட அது கொடுக்கல அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு நம்ம வழிகளை பார்க்கணும். இதில் குறிப்பிட்டு இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, தங்கமாகட்டும் நிலமாகட்டும் எங்களுக்கு நஷ்டமே வராது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நஷ்டம் வரும்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஏற்றம் இறக்கம் நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியும். 15% ஏறி இருக்குது, 20% ஏறி இருக்குங்கிறது தெரியும், அதே 10% இறங்கி இருக்குங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஆனால் தங்கமாகட்டும், தங்கத்தில் கூட ஓரளவுக்கு தெரியும். ஆனால் நிலமாகட்டும் உங்களுக்கு ப்ரைஸை பற்றிய ஒரு இதுவே தெரியாது, கரெக்டான ப்ரைஸே தெரியாது. ப்ரைஸு தெரியவே தெரியாது. நீங்கள் வருடம் தோறும் அதை கணக்கிடவே மாட்டீங்க. அதே மாதிரி நம்ம நிலத்தை விற்கவும் மாட்டோம். நிலத்தை விற்று நான் நல்லா மகிழ்ச்சியாக வாழ போகிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்போ நிலத்தை விற்பாங்க அப்படின்னா ஒரு தேவை வந்தால் தான் விற்பாங்க. கரெக்ட். ஏதாவது குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் வந்தால் விற்பாங்க, இல்லை பெருசாக ஒரு வீடு கட்ட போகிறேன்னா விற்பாங்க. அது ஒரு 20-30 வருஷம் கழித்து விற்கும் போது என்ன ஆகும், பெரிய அளவில் பணம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதை தான் எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, இதுக்கு நட்டமே வராது, லாபம் மட்டும் தான் வருங்கிறாங்க. நீங்கள் அதே 25 வருடம் வந்து இந்த ஈக்விட்டியில் பணத்தை வச்சு பாருங்கள், பணம் உங்களுக்கு அள்ளி கொட்டும். ஓகே. ஆனால் இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் 25 வருஷம் வரைக்கும் நீங்கள் பணத்தை வைக்கணும்னா எல்லாம் 25 வருஷம் வரைக்கும் அவன்ப்பா வைப்பான்னு கேள்வி கேட்பாங்க. நிலத்தை வந்து அதை கேள்வியே கேட்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறையா நிலம் வந்து அனாமத்த நிலமாக போகுது, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமல் அப்படியே யாரோ வந்து அனுபவிச்சுட்டு போகிறாங்க. இதுதான் நிலத்தோட தன்மை. இது இப்போ ஸ்டெப்புக்கு வரலாம். ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்னா நம்மளே வந்து வருடம் தோறும் ஸ்டெப் அப்னு சொல்லி வச்சிருவோம். இப்போ 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு 10% உயர்வு அடையும் அப்படின்னு சொல்லிட்டு 11,000 அது நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஸ்டெப் அப்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. ஓகே. இது எதுக்கு வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வேலையை கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட 10,000 ரூபா, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், உங்ககிட்ட நான் 10,000 ரூபா வாங்கிட்டேன் அப்படின்னா அடுத்த வருஷம் மறுபடியும் நான் உங்ககிட்ட வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 10% அதிகமாக போயிட்டே இருக்கும். 11 போகும்போது எனக்கு அதிகமாக கமிஷன் கிடைக்க போகுது. பேசிக் அப்படி தான். அதனால தான் எங்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் என்ன சொல்லிட்டோம், இந்த ஸ்டெப் அப் கான்செப்டே கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு பதிலாக வருடம் தோறும் என்கிட்ட வந்து நீங்கள் உட்காந்து பேசுங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சம்பள உயர்வு எவ்வளோ வந்திருக்கு, வரப்போகுது, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஆயிருக்கு, இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுங்க. நம்ம மறுபடியும் ஒரு டிசைன் போடலாம், மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இதுதான் சரியான ப்ராசஸாக நாங்கள் நினைக்கிறோம். இது எங்களுக்கு வேலை பிடிச்ச வேலை தான், பட் ஆனால் இதுதான் வந்து கிளைண்ட்டுக்கு சரியாக இருக்கும். இல்லை, நீங்கள் ஒரு பகுதி கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அதாவது வந்து அவங்களுடைய ஒரு வருடத்துக்கு பிறகு அவங்களோட பொருளாதார சூழல் எப்படி வளர்ந்துருக்கோ அது தகுந்த மாதிரி ஏற்றுறதோ இறக்குறதோ இல்லை எப்படி அப்படியே ஃப்ளாட்டாக கொண்டு போகிறதோ ரைட். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் வந்து
இது மாதிரி வர முடியல, கலந்துக்க முடியல அப்படின்னா இந்த ஸ்டெப் அப் ரொம்ப பயன் தானே அவங்களுக்கு? நாங்கள் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே வந்து ஆன்லைனில் தான் செய்கிறோம். நீங்கள் வந்து சிரமப்பட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இந்த மாதிரியான நிதி செயல்பாடுகள் ரொம்ப சலிப்பான செயல்பாடுகள் தான். நமக்கு பண்ணுறதுக்கு விருப்பமே இருக்காது. குறிப்பாக மற்ற துறையில் இருப்பவர்களுக்கு வந்து நிதித்துறை சார்ந்த செயல்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிதித்துறையிலே இருக்கேன். ஆனால் வேறு ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் தான். ஆனால் இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். வருடத்துக்கு ஒருக்கா நம்ம செஞ்சு தான் ஆகணும். இதில் கவனம் செலுத்தி தான் ஆகணும். இதில் வந்து சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னா நம்ம பணம் வந்து பெரிய அளவில் வளரவே வளராது. இது நிதி செயல்பாடுகள் அப்படிங்கிறது முதலீடு மட்டும் கிடையாது. பாகப்பிரிவினை எழுதி வைக்கணும், நாமினி போட்டு வைக்கணும், இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம கவனம் செலுத்தி இதை செய்தால் மட்டும்தான் நம்ம பணம் வந்து வளரும், எங்கேயுமே முடங்கி நிற்காது. கண்டிப்பாக. இப்போ நிதி விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செய்திகள் தினந்தோறும் வந்துன்னே இருக்குது. ஒவ்வொரு மாதமும் அரசாங்கமும் பார்த்திங்கன்னா புது புது அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணினே இருக்கிறாங்க. இப்போ அதுவே என்ன ஆச்சுன்னா, இந்த மாதங்கள் மாறப்பட்ட விதிமுறைகள், அடுத்த மாதம் மாறக்கூடிய விதிமுறைகள் சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி கேட்கும்போது பார்த்தா அது 100 கணக்கில் சேர்ந்துடுது. இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, சமீபம் பார்த்தா ஜூலை மாதத்துக்கான விதிமுறைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னெல்லாம் மாறப்போகுது, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அதிலே இயங்குறதுனால ஆர்வத்தில் அதை கவனிக்க போகிறோம். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய முதலீட்டாளர் அது கவனிக்க போதில்லை. இப்போ ஒரு சாமானியன் முதலீடு வரும்போது அவன் உண்மையாகவே என்ன செய்தி தான் கவனிக்கிறது? ஏன்னா மாறினே இருக்குது முதலீடு வருது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபி தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிதி சந்தையில் அதுதான் அதிகம் பேசப்படுது, ஆலோசனை சொல்லப்படுது. அது பெரிய லெவலில் மக்கள் மத்தியிலும் கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. இப்போ அதுக்கடுத்து ஸ்மார்ட் எஸ்ஐபின்ற கான்செப்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. எஸ்ஐபி போயிட்டு ஸ்டெப் அப் எஸ்ஐபி போயிட்டு ஸ்மார்ட் எஸ்ஐபின்ற ஒரு கான்செப்ட் உருவாக்கின்னு இதெல்லாம் வந்து அவங்கவுங்க உருவாக்கின முறை தான் வச்சுக்கலாம். எஸ்ஐபி தான் வந்து நிறுவனம் உருவாக்குச்சு. இப்போ அப்படியே வச்சுங்க. இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் எதெல்லாம் கவனிக்கணும்? இப்படிலாம் போனால் ரொம்ப குழப்பம் வந்துருமே நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அதனால இன்வெஸ்டர்ஸை எங்ககிட்ட கூப்பிடுறோம். நாங்களே எல்லாமே பார்த்துப்போம். நீங்கள் எதுவுமே கவனிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் சில நாங்கள் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். நாங்கள் என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்சூரன்ஸ் போடுங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்சூரன்ஸ் போடலை, அது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், இது ரெண்டும் போடலைன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அதெல்லாம் ஒரே நாளில் காலியாகிறதுக்கு வாய்ப்பு. இல்லை, இன்சூரன்ஸ் போது ஒரு கிளாரிஃபை எனக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்சூரன்ஸ் போது அவங்க எல்லாமே மணி பேக் என்டோமெண்ட் எடுத்துருவாங்க. அப்போ எந்த இன்சூரன்ஸை குறிப்பிட்றீங்க நீங்கள்? பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். அந்த பணத்தை வந்து நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வராது. உங்கள் உயிரோடு இருக்கும்போது வராது. உங்கள் உயிருக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் மட்டும்தான் அந்த பணம் உங்கள் குடும்பத்துக்கு போகும். இதுதான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ எங்ககிட்ட வரும்போது நீங்கள் என்ன செயல்படணும் அப்படிங்கிறத நாங்கள் வரிசைப்படுத்தி கொடுத்துருவோம். அப்படி வரிசைப்படுத்தி கொடுக்கும் போதும் என்ன ஆகும்னா அதை செயல்பட மனசு வராது. நாங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போம். இதை பண்ணிட்டீங்களா, அதை பண்ணிட்டீங்களான்னு கேட்டுகிட்டே இருப்போம். அதுக்கு தான் நாங்கள் வேலை. சரி, இது வரைக்கும் நீங்கள் சொன்னது தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க, நம்ம இது வரைக்கும் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டுங்கிறத கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த துறைக்கு அதிக தேவை எழும்பி இருக்கு. ஏன்னா எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து யாருக்கும் நேரம் கிடையாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத சொல்லிகிட்டே இருப்போம். உங்களுக்கு சந்தேகம் வந்து அதை தீர்க்கிறதுக்கு 24 மணி நேரம் தயாராக இருக்கும். எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்ற ஃபண்டு அதே நிதி சந்தையில் என்ன சொல்கிறதுன்னா, உங்களுடைய மாத வருமானம் மாதிரி 6 மடங்கு இல்லை 10 மடங்கு 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டு இந்த மடங்குன்றது தான் ஒரு க்ரைட்டீரியாவா, இல்லை அவங்க எப்படி அதை மாற்றிக்கலாம்? சப்போஸ் அவங்க வந்து ஒரு வருடத்துக்கான ஃபண்டாக உருவாக்க முடியுமா? தன்னுடைய வருமானத்தில் எவ்வளோ சதவீதம் அதுக்கு ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஏன்னா நாங்கள் தான் டைட்டாக எங்கள் செலவு வச்சுருக்குமே. எங்களை 50,000 சம்பளம்னா நான் 47,000 48,000 டைட்டாக வச்சுருக்கும் போது நீங்கள் அதுலேயும் நாங்கள் முதலீடு நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஐபி நாங்கள் போட்டாகணும், ப்ளஸ் அதுக்கே நம்ம இன்சூரன்ஸ் கட்டி ஆகணும், ஹெல்த். இதை தாண்டி எப்படி எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்க முடியும்? நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கிட்டு தான் முதலீட்டுக்கே வரணும். ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ஏன்னா முதலீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பணம் தேவைன்னா எங்கே போய் ஃபஸ்ட்டு கை வைப்பீங்கன்னா முதலீட்டில் தான் கை வைப்பீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் முதலீட்டில் அந்த ஈக்விட்டியில் கை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வளராது. அப்போ நாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும் டெட் ஃபண்ட்ஸ்லையும் தான் கவனம் செலுத்தணும். அதில் சேர்க்க கற்றுக்கோங்க. பழக்கம் அப்போவே உருவாயிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எஸ்ஐபிக்குள்ளேயே வரணும். அதாவது எஸ்ஐபிங்கிறது எல்லாத்துக்குமே பொது தான். மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிக்குள்ளேயே வரணும். முதலீடை பற்றி அப்போ தான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் எமர்ஜென்சி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க? ஆமாம், எமர்ஜென்சி தான் ஃபஸ்ட்டு. இப்போ அப்படி பார்த்தோன்னா அதுக்கு என்ன கால அளவு வச்சுருப்பீங்க? 6 மாதம் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்ட்டு 6 போட்டுருங்க. ஒரு 2 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. அதில் 1 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடில் வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் முதலீட்டை பற்றியே யோசிக்கணும். ஓகே,
அப்போ இப்போ நீங்கள் பேசப்பட்ட இந்த நீண்ட முதலீட்டு முறையில் பார்த்தீங்கன்னா திருப்பி மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் ஷேர் மார்க்கெட். அப்போ கோல்டு எங்கே தான் இங்கே ரோல் ப்ளே பண்ணுது? கோல்டுங்கிறது ஒரு முதலீட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அது வந்து எட்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இப்போ அந்த எட்ஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்று ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அது சொல்லுங்கள். ஆமாம், சரி, இப்போ என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து அதிக ரிட்டர்னை நோக்கி தான் ஓடிட்டுருப்போம், வளர்ச்சியை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் அந்த வளர்ச்சிங்கிறது வந்து உறுதியாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது. என்றைக்காவது அந்த வளர்ச்சி கீழே போகும், ஏதாவது ஒரு நியூஸ் வரும், இப்போ போர்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு அவசர தேவைக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கையில் வச்சுக்கணும், ஒரு முதலீடு நம்ம கையில் வச்சுக்கணும். அதுதான் வந்து தங்கம். ஆனால் தங்கம் வந்து அதிகமாக வளர்ச்சி தருமா, 15% தருமா, 30% தருமானா தராது. இப்போ வந்து இந்த ஒரு வருடம் இல்லை, இந்த 6 மாதத்தில் 30% தங்கம் வளர்ச்சி கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தாலுமே 20 வருடம் 25 வருட காலத்தை நீங்கள் சராசரியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சராசரி ரிட்டர்னுங்கிறது 9% 10% தான். இந்த 9% 10%ங்கிறதே நல்ல ரிட்டர்ன் தான். பட் அதை விட சிறந்த முதலீடுகள் இருக்குது. ஸோ இந்த முதலீடு திட்டங்கள் தான் நம்ம பயன்படுத்திக்கணும். தங்கத்தை வந்து ஒரு 5% 10% நம்மளோட அவசர தேவைக்காக வாங்கி வச்சுக்கலாம். சரி. இப்போ இந்த எட்ஜுன்றது அதுதான் குறிக்குது. அதுதான் எட்ஜ் தான் குறிக்குது. அவசர காலத்துக்கு தேவைப்படுகிற ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தங்கத்தை வச்சுக்கணும். அப்போ நீங்கள் உங்களுடைய கான்செப்டில் அப்போ தங்கத்தில் நம்ம முதலீடு பண்ண வேண்டாம், முதலீடுன்னு சொல்லக்கூடாது, அதை எட்ஜிங்னு சொல்லணும். 10% நம்ம பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகம் பேசப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டே வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இடிஎஃப்லையும் கோல்டு இடிஎஃப் வந்துடுச்சு. இப்போ கவர்மெண்ட்டே வெளியிட்டு இருந்த சாவரின் கோல்டு பாண்டை வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் நிறைய பேர் அதில் முதலீடு பண்ணுறாங்க. அப்போ இந்த கான்செப்ட் இப்போ தவறுன்னு பண்ணால் அப்போ இவ்வளோ இது எல்லாமே அந்த 10%க்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கக்கூடாது. அது ஆமாம், அது ஃபிசிக்கலாக வாங்கக்கூடாது. நீங்கள் எப்படி வாங்கினாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கினாலும் சரி, எஸ்ஜிபியில் வாங்கினாலும் சரி, எல்லாமே அந்த 10%க்குள்ளே வந்துடும். அப்படிங்கும்போது நீங்கள் அதில் போயிட்டு பணத்தை முதலீடு பண்ணுவதற்கு பார்க்கக்கூடாது. அதை விட 15% 20%, 15% மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி தான். நம்ம அதுக்கு அப்புறம் 20% நோக்கி போகணும், 25% நோக்கி போகணும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சந்தையில் இருக்குது. அதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வெற்றிகரமாக 30% 35% வருடந்தோறும் பணத்தை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. நாம் அதை நோக்கி தான் பயணிக்கணும். இதில் என்னென்னா இந்த சதவீதம் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரூல் 72ன்னு ஒன்று இருக்குது. 72 டிவைடட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நீங்கள் போட்டிங்கன்னா வர்ற அந்த ரிசல்டன் ஃபிகர் தான் வந்து நம்பர் ஆஃப் பணம் எவ்வளோ நாளில் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் 6% வாங்குறீங்க அப்படின்னா 72 டிவைடட் பை 6ன்னு போட்டிங்கன்னா 12. அதுக்கு என்ன அர்த்தம்னா 12 வருஷம் ஆகும் உங்கள் பணம் டபுள் ஆக. ஓகே. இதுவே வந்து பங்குச்சந்தையில் நீங்கள் 15% எடுத்தீங்கன்னா 72 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா 4.8 வரும். நம்ம 5 வருஷம்னு வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒருக்கா பணம் டபுள் ஆகிடும். இப்போ இந்த சதவீதம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அப்படியே அந்த இப்போ சொன்ன உதாரணத்தையே கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். 2000 நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாவை வந்து 6% தருகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2024 உங்ககிட்ட 20 லட்ச ரூபா இருக்கும். 2000 2012 வந்து 5 லட்சங்கிறது 10 லட்சமாக போயிருக்கும். 10 வந்து 20 இருக்கும். இதுவே வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா டபுள் ஆகுது அப்படின்னா 2000 2005 அது வந்து 5 லட்சங்கிறது 10 லட்சமாக இருக்கும். அப்புறம் 10 லட்சங்கிறது 20 லட்சம், 20 லட்சங்கிறது 40 லட்சம், 2015 ஆயிருக்கும், 2020 80 லட்சம், 2025 1.6 கோடி. கரெக்ட். இது கண்கட்டி வித்தை கிடையாது, இது மேத்தமெட்டிக்கலி சொல்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தரவுகளும் இருக்குது. யாருப்பா உனக்கு 15% உனக்கு ரெகுலராக தருவாங்க அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சில ஃபண்டுகள் வந்து தந்திருக்காங்க, 20% 25% கொடுத்துருக்காங்க. ஸோ தரவுகளும் இருக்குது. தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதை நோக்கி போகணும் அப்படின்னா முதல் படி எடுத்து வைக்கணும். அந்த முதல் படி தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறத நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னது அந்த வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான். இப்போ இதில் என்ன புதுசாக வந்துடுது பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வருது. என்எஃப்ஓ வந்துன்னு இருக்குன்னா புது முயற்சி வருது. சில பேர் பழசுலையும் போட்டுங்கிறாங்க. இப்போ இந்த புதுசு வரக்கூடிய விளம்பரத்தை பார்த்து அவங்க என்ன ஆரம்பிச்சிடறாங்கன்னா இதில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா 17 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து என்எஃப்ஓவில் போடலாமான்னு கேட்குறாரு. இப்போ அவருடைய பார்வையில் என்னன்னா இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது இதை எடுத்துக்கிறாரு. சப்போஸ் இந்த ஸ்கீம் எனக்கு டவுன் பண்ணி கொடுத்தா கூட இதில் போட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு வளர்ந்துடும் அப்படின்னு எடுத்து நான் போடுறேன். இப்போ 18வது ஒரு என்எஃப்ஓ காமிக்கிறார். அவர் செக்டார் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இது என்ன, எப்படி இதுதான் சரியான முறையா? இது ரொம்ப தப்பான முறை. என்எஃப்ஓவில் முதலீடு பண்ணாதீங்க. எங்கள் நிறுவனத்தில் வந்து என்எஃப்ஓவை தடை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மற்ற துறைகள் மாதிரி தான் எங்கள் துறையும். எங்களுக்கு வந்து நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எங்கள் மூலமாக விநியோகம் பண்ணுறோம், இன்சூரன்சஸ் விநியோகம் பண்ணுறோம். எப்படி ஒரு மளிகை கடையில் வந்து பொருட்களை வைப்பதற்கு வந்து டீலர்ஸ் வந்து வருவாங்களோ, அந்த மேனுஃபேக்சரர்ஸ் வருவாங்களோ, அதே மாதிரி தான் எங்கள் துறையிலும் வந்து பார்த்திங்கன்னா
மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஏஎம்சி வந்து எங்களை அணுகி எங்களுக்கு வந்து ரூமில் சாப்பாடெல்லாம் கொடுத்து இந்த என்எஃப்ஓவை நீங்கள் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் வந்து பேங்காக் கூட்டிகிட்டு போகிறேன், கோவா கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு இதை நான் உங்களுக்கு விற்று கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த துறையில் இருக்கிறது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ப்ராடக்ட் டீம்னு வச்சுருக்கிறோம். எங்களோட ப்ராடக்ட் டீமோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோ வேணால் கொடுங்க, எவ்வளோ வேணால் ப்ராடக்ட் எங்ககிட்ட கொடுங்க, ஆனால் எங்கள் ப்ராடக்ட் டீம் அதை ஆராய்ந்து பார்த்து இதில் முதலீடு பண்ணலாமா கூடாதாங்கிறத சொல்லும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருந்தால் இந்த இன்சூரன்ஸில் போடலாமா வேணாமான்னு சொல்லும். அப்படி பார்த்ததில் வந்து என்எஃப்ஓவில் வந்து நம்ம ஈடுபடவே கூடாது. என்எஃப்ஓவில் கமிஷன் எங்களுக்கு அதிகம். எல்லா என்எஃப்ஓலையும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வர்றதோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் அதிகம். 1% 2% கொடுப்பாங்க. அதனால தான் அதிகமாக விற்கப்படும். அதுக்கு டார்கெட்லாம் இருக்குது, எங்களுக்கு டார்கெட்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து எல்லா நிறுவனத்துக்கிட்டையும் சொல்கிறது, எங்ககிட்ட வந்து டார்கெட்லாம் பேசாதீங்க, வி ஆர் ஃபார் த பீப்புள். கிளைண்ட்டுக்கு என்னவோ அதுதான் நான் வந்து கேட்பேன். அதனால் நான் அந்த மாதிரி சந்திப்புகளுக்கும் போகிறதுக்கு கிடையாது. ஏன்னா நான் அங்கே வந்தால் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் அப்படிங்கிறத நிறுவுறதுக்கு பல தரவுகள்லாம் கொடுப்பாங்க. பட் அண்டர்லைங்காக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அதிக கமிஷன் கிடைக்கும், நீங்கள் என்எஃப்ஓ அச்சீவ் பண்ணுங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ நாங்கள் அதிலெல்லாம் என்கேஜ் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம், நீங்கள் எங்கள் டீமுக்கு வாங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க எல்லாம் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்க்க மாட்டேன். உன்னோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட கொடுங்க, என்னோட ப்ராடக்ட் டீம் கிட்ட நான் அது கொடுப்பேன். அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் உங்கள் ப்ராடக்ட்டை என் கிளைண்ட் கிட்ட கொண்டு போவேன், இல்லை நான் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு டீமும் நாங்கள் வச்சுருக்கிறோம், கிளைண்ட் ஆடிட்டிங் டீம்னு வச்சுருக்கிறோம். நாங்கள் சொல்கிறது தான் செய்கிறோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் அந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுடைய முதலீட்டாளர்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து 300 பேர்கிட்ட வந்து தனிநபர் ஆலோசனை, நாங்கள் ஆரம்பித்து 1.5 வருடம் அது தனிநபர் ஆலோசனை 300 பேர்கிட்ட பண்ணியிருக்கோம். அதில் 200 பேர் எங்கள் மூலமாக முதலீடு பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே வாட்ஸ்அப் குழுவில் இருக்காங்க, ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க. ஸோ நான் வந்து நான் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு பொருளை வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்கிட்ட நீ இதை கொடுத்தியப்பா, என்னை ஏமாத்திட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் பிராண்டுக்கு பெரிய ஒரு பாதிப்பு வரும். ஸோ இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் செல்லிங், ஓவர் செல்லிங் அதிகமாக நடக்கும். மிஸ் செல்லிங்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வந்து கொடுத்துருவாங்க, ஓவர் செல்லிங்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக கொடுத்துருவாங்க. இது யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வங்கி அதிகாரியிலேருந்து உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அப்பா எல்லாருமே கொடுப்பாங்க. சரி, அப்பா அம்மாலாம் ஏன் கொடுப்பாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியாது. 12வது படித்தாலே போதும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வரலாம், யார் வேணால் வரலாம். அதே மாதிரி பெரிய நிறுவனம் வந்து அவங்க கிட்ட ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது, ஓ இது நல்ல ப்ராடக்ட் போல இருக்குது, இதை நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கணும் அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதில் 20 வருடம் 25 வருடம் அனுபவம் இருப்பவர்கள் வருவதால் அந்த ப்ராடக்ட் என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ந்து இதெல்லாம் வந்து போய் கொடுக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ணி நாங்கள் கொடுக்க மாட்டோம். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டை எங்ககிட்ட கொடுங்க, அவருக்கு நாங்கள் ஃப்ரீயாக கன்சல்டேஷன் பண்ணுறோம். 17-18 ஸ்கீம்லாம் வச்சிக்கவே கூடாது, அது ஓவர் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. என்எஃப்ஓவை போய் நம்ம வாங்கவே கூடாது. எல்லாருக்கும் தேவை 3-4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஓகே, 3 நாளே போதும். 3 நாளே அதிகம் தான். 4000 ஸ்கீம் இருக்குது. ஆமாம், 4000 ஸ்கீம் இருக்குது. அதில் 3-4 போதும், 2 டெப்பு லிக்விட் போதும். இவ்வளோ தான் தேவையே தவிர 17-18 போய் வாங்கவே கூடாது. வாங்கவே கூடாது, தப்பு. இப்போ சரி, ரைட்டு. நீங்கள் இப்போ அந்த 3-4 ஸ்கீமில் போனால், சப்போஸ் இந்த 2-3 ஸ்கீம் டவுன் ஆகிடுச்சா? இல்லை, ஒரு சும்மா உதாரணத்துக்கு இப்போ யோசிச்சு, நீங்கள் லிக்விட் டெப்ட்டில் கீழே இறங்க, அது விட்டுருங்க, 2 ஈக்விட்டியில் போடுறோம், அந்த 2 ஈக்விட்டியும் டவுன் ஆகுதுன்னா மாற்றுங்க. நீங்கள் தான் வருடம் தோறும் கண்காணிச்சிட்டு இருக்கீங்களே. நமக்கு எப்போ டவுன் ஆகும் தெரியுமா? அவங்க தவறான ஒரு செயல்பாடுகள் செய்யும்போது. இப்போ கூட ஒரு இது மாற்றினாங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாற்றினாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரண்ட் ரன்னர் வந்து பார்த்துட்டு தப்பான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கும் போதே ஒரு சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும், அவங்க சரியான ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும், ரிஸ்க் ரேஷியோஸ் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து சரி. அப்போ 5 வருடம் 10 வருடம் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணும்போது அந்த ஃபண்டு வந்து கீழே இறங்குவதற்கு, அதாவது அவங்களுடைய உள் விவகாரம் காரணமாக கீழே இறங்குவதற்கு எந்த காரணமும் கிடையாது. ஆனால் பங்குச்சந்தை காரணமாக கீழே இறங்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பொதுவானது, அவங்களுக்கு மட்டும் பொதுவானது கிடையாது. அப்படி பார்த்து வாங்கும்போது இப்படி இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இறங்கினாலும் வருடந்தோறும் நம்ம கண்காணிப்போம், உடனே மாற்றிடுவோம். அடுத்தது நீங்கள் நம்ம மூலமாக வரும்போது இந்த இண்டஸ்ட்ரி நியூஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஃபண்டு தப்பாக இருக்குப்பா, உடனே வெளியே வாங்கினா வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது. இப்படி இருக்கிற வசதிகளை தான் பயன்படுத்திக்கணுமே தவிர 17-18 ஃபண்டு வைக்கிறது ஒரு செயல்பாடே கிடையாது. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு மிடில் மேன், ஒரு 50,000 வருமானம், என்ன ஆலோசனை கொடுப்பீங்க? இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணணும்? ஏன்னா என்னுடைய தேவையாக நெருக்கடியாக இருக்கும். இப்போ என்னால் எதில் சொல்லுவீங்க?
நாங்கள் எவ்வளோ தான் நான் பண்ணணும். நாங்கள் உங்ககிட்ட ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் சார். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட வருமானத்தை நீங்கள் போடணும், உங்கள் மாத செலவுகளை போடணும், வருட செலவுகளை போடணும். இதெல்லாம் நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் கடன்களை போடணும், உங்கள் அசட்களை போடணும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அறிவுரையே சொல்ல முடியும். 5,000க்கு எனக்கு சொல்லு அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. அப்போ அந்த 10,000க்குன்னா அப்படி என்னால் சொல்ல முடியாது. எனக்கு இத்தனை தரவுகள் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதில் போட ஃபர்ஸ்ட் சர்ப்ளஸ் வரணும்ல. நீங்கள் 10,000 50,000 வரைக்கும் டைட்டாக இருப்பாங்களே. ஆமாம், டைட்டாக இருப்பாங்கன்னா அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது பார்க்கணும். எங்கிட்ட ரூபாவே இல்லை ஆனால் முதலீடு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பண்ண முடியாதுல்ல. அந்த இடம் தான் கேள்வி. அந்த கேள்வி தான் இப்போ நான் கேட்க வரலான்னு பார்த்தேன். அப்போது நாம் குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸை மட்டும் கணக்கெடுத்து லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கலாம். முதலீடு பண்ணவே காசு இல்லை, 50,000 வருது, 50,000 வெளியே போயிடுது. ஆனால் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த 3% கிடைக்கிற வட்டியை வந்து நம்ம 6% உயர்த்தி தரலாம் லிக்விட் ஃபண்ட்ஸில். இந்த ஸ்கூல்ஸ் அது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இந்த மாதிரி முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நாம் வந்து பணம் சம்பாதிப்பதில் மிகவும் வேகமாக இருப்போம். ஓகே, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடங்கிட மாட்டோம். 50,000 வந்து 50,000 செலவாயிடும், என் உடல் உழைப்பாக தான் நான் பணம் சம்பாதிக்கணுங்கிற சிந்தனை மாறி பணம் மிக எளிமையாக வரும். அந்த பணத்தை வந்து எளிமையாக என்னால் வந்து முதலீடு பண்ணி அதிகமாக வளர்ச்சி அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட வருமானத்தை உயர்த்துவதற்கான வேலைகளை நீங்கள் பார்த்துருவீங்க. கண்டிப்பாக. இப்போ ஒரு முதலீட்டு ஆலோசகராக வரணும்னா யார் வரணும்? குடும்பத்தில் சம்பாதிக்கிறவங்க வரணுமா, இல்லை அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் வரணுமா, இல்லை தன்னுடைய பிள்ளைகளோடு வரணுமா? யாருக்கு அது கடத்தணும்? இப்போ வரணும். பொதுவாக நிதி ஆலோசகர்கிட்ட ஒருத்தர் போகிறாங்கன்னா சம்பாதிக்கிறவங்க மட்டும் போனால் போதுமா? இல்லை, சம்பாதிக்கிறவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு முதலீடு பண்ணாலுமே குடும்பத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து தான் நம்ம முதலீடு பண்ணுவோம். ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் அது முடிவு எடுப்பாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த வகுப்புக்கு வருவது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பார்க்குறோம். நிச்சயமா. இப்போ கடைசியாக ஒரு கேள்வி, 1 லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்குது, எதில் போட சொல்லுவீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் எல்லா தரவுகளும் கொடுத்தா தான் நீங்கள் எதில் போடணும்னு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் என்கிட்ட எல்லா தரவுகளும் கொடுத்துட்டு உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் லிக்விட்லையும் டெட்லையும் போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பங்குச்சந்தைக்கே வராதிங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு அந்த எண்கள் தெரியணும், உங்களுடைய நிதிநிலை தெரியணும். பிளைண்டாக வந்து நான் வந்து பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது. பெரும்பாலும் நடக்குது. பார்த்தீங்கன்னா நிதி சந்தையில் பேசக்கூடிய அதிகம் 1 லட்சம் உங்களுதா, இதெல்லாம் போடுங்க. 50,000 வருமானமா, 50,000 உங்ககிட்ட சர்ப்ளஸா இருக்கா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடுங்க. ஆமா, இப்போ இதுதான் அதிகம் பேசப்படுது. அதுதான் பேசப்படுது. அதை நோக்கி தான் இந்த கேள்வி. ஆமா, அதை தான் நாங்கள் உடைக்கணும்னு பார்க்குறோம். அதாவது இதை தான் உடைக்கணும். எனக்கு வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் 1 லட்ச ரூபா போடுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய அந்த எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும்? இந்த 1 லட்ச ரூபா போட்டால் இது எனக்கு அதிக லாபம் கொடுக்கணுமான்னு நினைப்பீங்க. கரெக்ட். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் லாபத்தை மட்டும் பார்க்காதீங்க, ரிஸ்க்கை பாருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட தனிநபர் பழக்கத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் டைப் பண்ணிட்டு தான் நான் முதலீட்டுக்கே வரணுமே தவிர அந்த 1 லட்சத்தை வச்சு என்னால் முதலீடு திட்டங்களை வகுக்கவே முடியாது. ஓகே, இப்போ யார் கேட்டாலும் அதே பதில் தான். நீங்கள் 1 லட்சம் சொல்கிறீங்க, 1 கோடி கொடுத்தா கூட இல்லை எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் எதுக்கு ரொம்ப தெரியணும் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னு உங்களுக்கு கொடுத்துருவேன். 1 கோடி ரூபா நீங்கள் போட்டுறீங்க, அது அடுத்த நாள் 20% கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய கோவக்காரராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பரிந்துரை செய்யலாங்கிறதே எனக்கு தெரியும். நிச்சயமா. ஸோ அதனால் நான் அப்படி பிளண்டாக வந்து ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்து பங்குச்சந்தையில் வந்து குறிப்பிட்ட பங்குகளை பற்றி எழுதுவாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு மக்கள் வந்து மாதிரி மொய்ப்பாங்க. அதிகமாக இருக்குது. என்னுடைய ப்ரொஃபைலில் போய் பாருங்கள், இது வரைக்கும் நான் ஒரு பங்குகளை பற்றி எழுதிருக்க மாட்டேன். என்னோட சில பங்குகள் வந்து 5 மடங்கு உயர்வு கொடுத்துருக்கு, 500% உயர்வு கொடுத்துருக்கு. ஆனால் எங்கேயுமே வந்து இது வந்து இந்த பங்குகளை வாங்குங்க, அந்த பங்குகளை வாங்குங்க, இந்த இதை வாங்குங்கன்னு நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பேசவே மாட்டேன். மனிதர்களை மட்டும் தான் பற்றி பேசுவோம், அவங்களோட பழக்கம். ஆமாம், அதுக்காக தான் இந்த நிறுவனத்தையே தொடங்கியிருக்கோம். நாங்கள் மனிதர்களை பற்றி பேசுறதுக்காக மட்டும்தான். கற்றுக்கிட்டு போங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு போயிட்டு அந்த நாலேஜை வச்சு வெளியில் கூட வாங்கிக்கோங்க, எங்கள் கூடமா வாங்கணும்னு கூட அவசியமே கிடையாது. ஆனால் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். கண்டிப்பாக. அப்போ இப்படி எடுத்துக்கலாம், முதலீடுன்னும் போது பணம் முக்கியம் இல்லை, மனிதனோட பழக்க வழக்கங்கள், அவங்க அந்த பழக்க வழக்கத்தை எப்படி மாற்றணும், அப்புறம் எப்படி முதலீடுக்குள்ளே வரணும், இப்படி எடுத்துக்கலாமா? எஸ், நிச்சயமா. இந்த பேட்டியில் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த நிதி சந்தையில் பேசப்பட்டது ஒன்று, அதிகம் பேசப்பட்டது 1000 ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்,
5000 இருக்குதா லம்சம்ல போடுங்க, 50,000 இருந்தா பிரித்து தங்கத்தில் போடுங்க, நிலத்தில் போடுங்க. இதில் நடுவில் கூட நம்ம 2-3 விஷயம் பேசாமல் விட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு பேசல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டு, இன்வெட்டு, இப்போ இதிலெல்லாம் பிரித்து போடுங்க. 1 லட்சம், ஏன்னா இப்போ இப்படி பிரிச்சுட்டாங்க நிதி சந்தையில் பார்த்தா உங்களுக்கு பிரிச்சுட்டாங்க. 5 லட்சம் இருக்கா, நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 5 கோடிக்கு தான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண. அப்படி தான் பேசப்பட்ட இடத்துல ஒரு மனிதன் ஃபஸ்ட்டு தன்னுடைய முழுமையான தன்மையை புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி நிதி பழக்கத்தில் இருக்காரு, எந்த மாதிரி நிதி பழக்கத்துக்கு வரணும், எதை குறைக்கணும், கடன் எப்படி குறைக்கணும், அதுக்கடுத்து நீங்கள் முதலீடுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு மிக விரிவாக ரொம்ப அழகாக விவரிச்சிங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி. நன்றி.